ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். இன்றும் நாம் பார்க்க போவது நரேந்திர மோடியை பற்றி. இந்திய நாடு முழுவதும் இன்று அவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. பட்டி தொட்டி எங்கும் யார் யார் பணத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இன்றும் நேற்றும் சில தினங்களாக நரேந்திர மோடியை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புகழ்ந்து பேசுகிறார்கள், சிலர் இகழ்ந்து பேசுகிறார்கள், சிலர் பயங்கரமாக திட்டுகிறார்கள், சிலர் பயங்கரமாக வாழ்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த நரேந்திர மோடி என்பவர் யார்? அவருடைய பின்புலம் என்ன? அவற்றை பற்றி இந்த 5 நிமிடம் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்த முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவராவார். தொடர்ந்து 4 முறை குஜராத் மாநில இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று குஜராத் அரசியல் வரலாற்றில் நீண்டகால முதல்வராக இருந்தவர் என்ற சாதனையை பெற்றார். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்த முக்கிய அரசியல்வாதிகளில் ஒருவர் ஆவார். தொடர்ந்து 4 முறை குஜராத் மாநிலத்தில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று குஜராத் அரசியல் வரலாற்றில் நீண்டகால முதல்வராக இருந்தவர் என்ற சாதனையை பெற்றார். மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் கொண்டவராக விளங்கிய அவர் மின்சாரம், தண்ணீர், சாலை வசதிகள், பெண் கல்வி, ஆரோக்கியம், ஊழலற்ற நிர்வாகம், விவசாயம், தொழில் வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி குஜராத் மாநிலத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டினார். நரேந்திர மோடி அவர்கள் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் இந்தியாவின் குஜராத் மாநிலம் மேக்சனா மாவட்டத்திலுள்ள வட்நகர் என்ற இடத்தில் தாமோதர் தாஸ் முல்சந்த் மோடி என்பவருக்கும் கீராபென்னுக்கும் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தில் 3வது குழந்தையாக பிறந்தார். இவருக்கு 6 சகோதரர்கள் உள்ளனர். தன்னுடைய ஆரம்பகால கல்வியை வட்நகரில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கிய நரேந்திர மோடி அவர்கள் பள்ளியில் படித்து கொண்டிருந்த பொழுதே ரயில் நிலையத்தில் டீ கடை நடத்தி வந்த தன்னுடைய தந்தைக்கு உதவிகள் பல செய்து வந்தார். தன்னுடைய 8 வயதிலேயே இந்தியாவில் இந்து தேசியவாதிகளால் உருவாக்கப்பட்ட RSS என அழைக்கப்படும் தேசிய தொண்டரணியில் உறுப்பினராக இணைந்த மோடி அவர்கள் அரசியலில் அதிக ஆர்வம் கொண்டவராக விளங்கினார். இதனால் குஜராத் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அரசியல் அறிவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். சிறு வயதிலேயே RSSல் தன்னை இணைத்து கொண்ட மோடி அவர்கள் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்னும் மாணவர் குழுவின் தலைவராகவும் பொறுப்பேற்றிருந்தார். இந்தியாவில் நெருக்கடி நிலை அமலில் இருந்த பொழுது போராட்டங்களில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்ட மோடி அவர்களுக்கு பல அரசியல் தலைவர்களின் அறிமுகம் கிடைத்தது. மோடியின் அயராத உழைப்பும் தன்னலமற்ற ஈடுபாட்டையும் கண்ட பிற கட்சி தலைவர்கள் அவரை வெகுவாக பாராட்டினர். RSSின் தீவிர பற்றாளராக செயல்பட்டு வந்த அவர் பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகவும் சேர்ந்து ஒரே வருடத்தில் குஜராத் மாநில பொதுச் செயலாளராக உயர்ந்தார். குறுகிய காலத்திற்குள் அத்வானியால் 1998ஆம் ஆண்டு குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசம் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட மோடி அவர்கள் வெகு விரைவில் இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போன்ற 5 மாநிலங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1998ஆம் ஆண்டு அட்டல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்ற பொழுது மோடிக்கு தேசிய செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. தான் வகித்த அனைத்து பொறுப்புகளிலும் திறம்பட செயல்பட்ட மோடி அவர்கள் 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி குஜராத் முதல்வராக இருந்த கேசுபாய் பட்டேல் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தனிப்பெரும்பான்மை ஆதரவுடன் அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் மாநில முதல்வராக பதவியேற்றார். பின்னர் இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் பிப்ரவரி 27, 2002ஆம் ஆண்டு நடந்த
கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். இருந்தாலும் அதே ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பின்னர் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 3வது முறையாக குஜராத் முதல்வர் பதவியை அலங்கரித்தார். இதனால் குஜராத் அரசியல் வரலாற்றில் நீண்டகால முதல்வராக இருந்தவர் என்ற சாதனையை பெற்றார். அதோடு நின்று விடாமல் நரேந்திர மோடியின் அரசு மேற்கொண்ட பல்வேறு நலத்திட்டங்களினால் குஜராத் மக்கள் அனைவரும் பலனடைந்துள்ளனர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் மாநில தேர்தலில் 4வது முறையாக வெற்றி பெற்று இந்திய அரசியலில் மாபெரும் சாதனையை படைத்தார். பல எதிர்ப்புகள் இருந்தாலும் மாநிலத்தின் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்ட மோடி அவர்கள் சோலார் மின் உற்பத்தியினை அதிகப்படுத்தி குஜராத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றினார். இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாவதை தவிர்க்க குட்கா என்னும் போதைப்பொருளுக்கு தடை விதித்தார். மும்பை தாக்குதலுக்கு பின் குஜராத் கடலோர பாதுகாப்பை பன்மடங்கு பலப்படுத்தினார். மேலும் தண்ணீர், சாலை வசதிகள், பெண் கல்வி, ஆரோக்கியம், ஊழலற்ற நிர்வாகம், விவசாயம், தொழில் வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி குஜராத் மாநிலத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக மாற்றி காட்டினார். இவர்தான் இன்று இந்திய பிரதமராக விளங்கி கொண்டிருக்கும் நரேந்திர மோடி. இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றி காட்டும் ஒரு முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரது முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதே ஒவ்வொரு இந்தியனின் கனவாக மாறிக்கொண்டிருக்கிறது. இவர்தான் மோடி.